ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். அதற்காக தான் இன்று இரவோடு இரவாக சில பல வேலைகளை செஞ்சு நாளைய நாளை நீ எதிர்பார்த்த வெற்றி நாளாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எந்த ஒரு விஷயமும் நடக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. அதன்படிதான் நீ கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கால தாமதமாக்குனேன். ஆனால் தள்ளி போகுமே தவிர எதுவும் தாமதம் ஆகாதுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உடனே நடந்துடணும், உடனே கிடைக்கணும்னு அவசரப்பட்டீன்னா வீணாக உன் மன நிம்மதியைத்தான் கெட்டு போகும். எதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நான் நினச்சிருக்கணும், அதுக்கு உரிய நேரத்தில் கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ பொறுமையாக காத்திருந்தால் மட்டும் போதும். உனக்காக நிச்சயிக்கப்பட்டது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். நீ எடுத்த முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. சில நேரங்களில் கடைசி பக்கத்தில் தான் வெற்றிக்கான வழி திறந்திருக்கும். உனக்கு துரோகம் செஞ்சுட்டு உன்னை ஏமாற்றிட்டு போனவங்க மறுபடியும் உன்னை தேடி வரலாம், திருந்தி வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனால் ஒருபோதும் அவங்க திருந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன மன மாறுதலோடு தான் வந்திருப்பாங்க. யார் உன்னை ஏமாற்றிட்டு போனாலும் துரோகம் செஞ்சுட்டு போனாலும் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிரு, அவங்க செஞ்ச தவறையும் மறந்துரு. ஆனால் மறுபடியும் நம்பி உன் கூட மட்டும் வச்சுக்காதே என் செல்லமே. எப்போதுமே நீ வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் சரியாக எடுக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. ஏன்னா அவசரப்பட்டு ஒரு முடிவை தப்பாக எடுத்துட்டீன்னா அப்புறம் வாழ்க்கை முழுவதும் அந்த முடிவுக்காகவே வருத்தப்படும்படி உன் வாழ்க்கை ஆயிடும். அதனால் அவசரப்பட்டு முடிவை எடுத்துட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கக்கூடாது. சரியான முடிவை எடுக்காவிட்டால் காலம் முழுக்க நீ மற்றவங்க கிட்ட அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறத தவிர உனக்கு வேறு வழியே இல்லாமல் போயிடும். எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுற காலம் ஒன்று இருக்கும்போது சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு காலமும் வரத்தான் செய்யும். உனக்கும் அப்படிப்பட்ட அழகான காலத்தை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுத்துட்றேன். பிரச்சனைகளையும் வழிகளையும் பற்றி மட்டுமே யோசிக்கிட்டு இருக்காம நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பற்றி யோசி. அதை அடைவதற்கான விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கை மிகவும் ஒரு அழகான விஷயம். அதை நீயும் மகிழ்வாக வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்ய பழகிக்கோ. வாழ்க்கைனா 1000 சவால்களும் போராட்டங்களும் வரத்தான் செய்யும். அத்தனையும் கடந்து வந்துக்கிட்டு அன்போடும் நிதானத்தோடும் நிம்மதியோடும் நீதான் உன் வாழ்க்கையை வாழணும் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பாக பழகணுன்றது முக்கியமான விஷயந்தான். ஆனால் அந்த அன்பு அளவோடு இருக்கணுன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அளவுக்கு மீறி நீ அன்பை கொடுக்கும்போது அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்துரும். சில அனுபவங்கள் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் போதே சரியாக அதை புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த விஷயத்தை மகிழ்ச்சி நீ நம்புறியோ, எந்த விஷயம் நிம்மதி நீ நம்புறியோ, உண்மையிலேயே அது மகிழ்ச்சி இல்லை, அது துன்பத்தை மாறுவேடம் போட்டுக்கிட்டு வந்திருக்க வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கோ. அதாவது நீ சந்தோஷம் மகிழ்ச்சி நினைக்கிற விஷயம் பொய்யாக மாறுவேடம் போட்டு உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்குன்றத கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் உனக்கு உணர்த்தி காட்டுறேன். எந்த விஷயத்தையும் அலட்சியமாக அற்பமாக நினைக்காதே. நீ அலட்சியமாக இருந்து எதையாவது வாழ்க்கையில் இழந்துட்டீன்னா அதுக்கு பிறகு அந்த இழப்பை உன்னால் மீட்டு எடுக்க முடியாதல்லவா. அன்போ அல்லது உறவுகளோ அல்லது எந்த பொருளோ என்ன விஷயமா இருந்தாலும் அலட்சியமாக இருக்காமல் அதை கவனமாக வச்சு கையாள பழகிக்கோ. உன்னை வீழ்த்தும் அளவுக்கு என்னதான் உன் தலைவிதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த தலைவிதியவே வீழ்த்தும் அளவுக்கு இந்த சாயப்பா நல் வழிகளை உருவாக்கி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் மனசு தளர்ந்து போகாமல் துணிச்சலோடு உனக்கான காரியங்களை செய்ய பழகு. நீ பொறுமையாக இரு. சூழ்நிலை உன்னை எங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகுதுன்னு பாரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை கொடுப்பேன். இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதா அழகானதா அமைதியானதா மாற்றப் போகுது.
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது சரியாயிருன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. இப்போது கூட இந்த சாயப்பா என் நெற்றியை தொட்ட உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்ய வந்திருக்கேன். எல்லா மனிதர்களும் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை வேற, அவர்களுக்கு அமைகிற வாழ்க்கை வேற. எல்லார் வாழ்க்கையிலையும் 2 கதை இருக்கும். அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க கதை ஒன்று, இன்னொன்று அவங்க வாழ ஆசைப்படுற கதை வேற. நீ வாழணும்னு நினச்ச ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையவே இந்த சாயப்பா நிச்சயமாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. சில நேரங்களில் தனிமையில் இருக்கோமே, நமக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்குதுன்னு உனக்கு தோணலாம். ஆனால் தனிமையாக இருந்தாலே நீ நிம்மதியாக இருந்திருப்ப. பல விஷயங்கள் உன்னை சுற்றி வரும்போதும் உறவுகள் வரும்போதும் தானே அது உன்னை முழு அளவுக்கு குழப்பி பைத்தியமாக்குற அளவுக்கு பிரச்சனைகளை தருது. தனிமை எவ்வளவு பெரிய சுகன்றது கூட்டமாக இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் தெரியும். சகிப்பு தன்மையும் பொறுமையும் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த உறவுகளும் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. எந்த அளவுக்கு நீ பொறுமையோட சகிப்பு தன்மையோடு நடந்துக்கிறையோ அந்த அளவுக்கு சொந்த பந்தங்கள் எப்போதும் உன்னை சுற்றி இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் நீ எதிர்பார்த்ததை விட அன்பு உனக்கு அதிகமாக கிடைக்காம நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. எதிர்பார்த்த அன்பும் கிடைக்காம எல்லாரும் உன் மேலே கோவப்படுறாங்க, ஏமாத்துறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு தானே நீ வருத்தப்படுற. அன்பு எப்படி கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகு. குறைவாக கிடைக்குது, அன்பே கிடைக்கலனா கூட அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. எல்லா சூழ்நிலையிலையும் உன்னை அனுசரித்து போகிற, உனக்காக விட்டு கொடுக்குற நல்ல உள்ளங்களை காயப்படுத்தாதே. நல்ல மனிதர்கள் உனக்காக எதையாவது செய்யும் நல்ல மனசு கொண்ட மனிதர்களின் உறவு விலைமதிப்பற்றது. அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களை நீ வாழ்க்கையில் இழந்துட்டினா மறுபடியும் அவர்களை பெறுவது கடினமாயிடும். எந்த சூழ்நிலையிலுமே உன் மேலே அன்பு கொண்ட மனிதர்களை நீ ஒதுக்கி வைக்க வேண்டாம். இந்த உலகத்திலேயே மிகவும் கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? நீ எவ்வளவுதான் வலிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் அவங்க சரின்னு ஏற்றுக்கிட்டு உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்கிறாங்கன்றதை கூட புரியாமல் நீ அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்புறமா அவங்க இல்லாத போதும் உன் தவறை உணர்வது தான். எப்போதுமே கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. தான் மேதைன்ற நினப்பில் தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் புத்திசாலின்ற மிதப்பில் ஒருபோதும் அடுத்தவர்களை குறைவாகவோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மட்டமாகவோ அலட்சியமாகவோ யாரையுமே நீ நினைக்க வேண்டாமே செல்லமே. பார்க்குறதையெல்லாம் கேட்டு அடம்பிடிச்சு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு வாங்க நினச்சனே, இப்போ வளர்ந்து பெருசாகி பொறுப்புகளோட எதுவுமே வேணாம், எனக்கான வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வாழ்க்கை உனக்கு அனுபவமாக கொடுத்துருச்சு தானே. எதுக்குமே ஆசைப்படுற மனசோ, எதையும் ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்கிற மனசோ இப்போ உன்கிட்ட இல்லை. வாழ்க்கையை வாழ்ந்தா போதும்னு நீ ஒவ்வொரு நாளையும் கடந்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றத இந்த சாயப்பா நான் அறிவேன். கவலை கொள்ளாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும்னு நீ நினைக்கிறியோ அதை விட அதிகமாகவே எல்லா விஷயங்களையும் உன்னால் சாதிச்சு காட்ட முடியும். உன்னையும் உன்னை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தையும் இறை நம்பிக்கையையும் உனக்குள்ள ஆழமாக நீ நம்பணும். ஒவ்வொரு செயலையும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உன் இலக்கை அடைவது உறுதி. உன் வெற்றியை அடைவதற்கும் உன் குறிக்கோளை அடைவதற்கும் இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி எதுக்காக வருத்தப்படணும்? என்னடா வாழ்க்கை இது, என்ன மனிதர்கள் இவங்க, வாழ்க்கையே இப்படி இருக்குன்னு எதையும் புரிந்து கொள்ளாமல் யாருக்காகவோ எதையோ புரிய வைக்கிறதுக்காகவும் உன் சக்தியை வீணாக்காதே. உன்கிட்ட இருக்க சக்தியை மேம்படுத்தி கொள்ளவும் உன்னுடைய திறமையை அதிகப்படுத்தவும் என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய பழகு. நீ சிரிச்சா யார் சந்தோஷப்படுவாங்களோ, நீ பேசினா யார் மகிழ்ச்சி அடைவார்களோ, உன் அன்பை யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அன்பையும் பாசத்தையும் கொடு. அதை விட்டுட்டு நீ இருந்தா எனக்கு என்ன, பேசினா எனக்கு என்ன, பார்த்தா எனக்கு என்னன்னு உன்னை எதிர்பார்க்காத மனிதர்களை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாத.
நீ கவலைப்பட்டா யார் கண் கலங்குவாங்களோ, நீ சந்தோஷப்பட்டா யார் முகம் மலர்வார்களோ, அப்படிப்பட்ட நிஜமாவே உன் மேலே அக்கறை கொண்ட உண்மையான உறவுகளை எப்போதுமே நீ உன் கூட வச்சுக்கணும் என் செல்லமே. முன்னெல்லாம் வீடுகளை மண்ணால் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுடைய மனசெல்லாம் பொண்ணாக பிரகாசமாக மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற விதத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு வீடுகளை எல்லாம் பொன் போல பளபளப்பாக கட்டுறாங்க. ஆனால் மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கல்லாக மண்ணாக இறுகி போய் கிடக்குது. என் அன்பு பிள்ளையே, இரக்க குணத்தையும் மனிதாபிமானத்தையும் மனிதனுக்குரிய அடையாளன்றதையே மறந்துட்டு வாழ்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் மனிதாபிமானத்தோடு இருக்க பழகிக்கோ.